அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஒரு பெரிய சூறாவளி மாதிரி இந்த எக்ஸாமினேஷனுக்கு தீவிரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற எல்லாரும் ப்ரிப்பரேஷன்லையுமே ஒரு சூறாவளி வந்து அடிச்சுட்டு போன மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சு. இன்னும் அதிலிருந்து அந்த அதிர்ச்சியிலிருந்தே நம்மளால் எல்லாராலையுமே வெளியில் வர முடியல. நாட் ஓன்லி ஃப்ரம் த ஆஸ்பிரண்ட்ஸ், ஈவன் ஃபார் த மென்டார்ஸ். இப்போ நாங்கள் இவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், இந்த விஷயத்தை ட்ரெயின் பண்ணுறோம், இவ்வளோ பேரை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயத்தில் சொல்கிறப்பே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ண உடனே முழுக்க 3 மணி நேரத்தை அந்த கொஷின் பேப்பரோட செலவு பண்ணி அந்த கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். நிச்சயமாக அது ஒரு சவாலான ஒரு விஷயந்தான். அது நமக்கு தமிழ் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மழை விட்டாலும் தூவானம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிஞ்சிட்டாலுமே கூட அந்த தேர்வு தொடர்பான ஐயங்களும், அந்த தேர்வு தொடர்பான விவாதங்களும், அந்த தேர்வு தொடர்பான ஒரு அச்சப்பாடும் தொடர்ந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அது தவிர்க்க முடியாது. காரணம், அடித்த அடியும் கொடுத்துருக்கிற அந்த விளைவுகளும் அவ்வளோ கடுமையாக கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி. ஓலைச்சுவடி காலத்திலிருந்து படிக்கணும், தொல்காப்பியர் காலத்திலிருந்து உரையாடிட்டு வரணும், நன்னூல் எழுதின பவனந்தி முனிவர்கிட்டருந்து நீங்கள் நோட்ஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் கேள்வி கேட்டால் நம்மளால் இல்லை. அந்த தேர்வுக்கான கொஷின் பேப்பர் எடுத்தவரே திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு அந்த எக்ஸாம் பேப்பர் எழுதினார் அப்படின்னா டெஃபினட்டாக எழுத முடியாது. அந்தளவுக்கு டஃபாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ தான் டஃபாக்குனாலும் நம்ம ஆட்கள் ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அதனால் அது எல்லாருக்குமே கஷ்டம்தான். இதில் வருத்தமான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சில இடத்துல நல்லா படித்ததுலேருந்து எல்லாருக்குமே போட்டி சமமாக இருக்கும். மீதி இருக்கிற சுத்தமாக தெரியாத ஒரு 20 கேள்வி 25 கேள்வி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல எல்லாருமே குத்துமதிப்பாக தான் ஒரு ஆன்சர் போட போகிறோம். அப்போ அந்த இடத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ப்ளே பண்ணும். அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கு 20ல் 10 கேள்வி சரியாகலாம், நல்லா படித்த ஒருத்தவங்களுக்கு ஒரு கேள்வி கூட சரியாகாமல் போகலாம். அப்படிங்கிற இடத்துல ஒரு போட்டித் தேர்வு அப்படிங்கிறது முழுக்க உங்களுடைய உழைப்பையும் உங்கள் தகுதியையும் நீங்கள் போட்ட அந்த எஃபோர்ட்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு மெஷராக இருக்கணும். அப்போ அதுக்கான கேள்விகள் எவ்வளோ தரமாக வேணாலும் இருக்கலாம். பட் சோர்சஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நோன் சோர்சஸ் அல்லது லிமிட்டட் சோர்சஸ்லிருந்து வரப்போ மட்டும்தான் 100% தகுதியானவர்களை எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். ரைட், ஓகே. இப்போ இன்னும் நமக்கு குரூப் 2 எக்ஸாமினேஷன், ஸோ அந்த அதிர்ச்சி முடிகிறதுக்குள்ளே அதையவே விட்டால் தானே அதை தொடர்ந்து நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு ரொம்ப ஸ்பீடாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு வகையில் அது நமக்கு ரொம்ப இதிலிருந்து மீண்டு வருவதற்கு இப்போ இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். அப்போ டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, செப்டம்பர் 28ஆம் தேதி எக்ஸாம் கொடுத்துட்டாங்க. இன்னிலிருந்து சரியாக எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மகிட்ட இருக்கிறது வெறும் 72 நாட்கள் மட்டும்தான். அப்போ இந்த 72 நாட்கள் இருக்குது. ஒரு பக்கம் குரூப் 4 எக்ஸாமினேஷன் முடிச்சு மிரட்டி விட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நமக்கு எக்ஸாமினேஷன் வருது, குறைவான வேக்கன்சிஸ் அப்படிங்கிற பல பிரச்சனைகள் அதில் இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த இடத்துல குரூப் 4 எழுதுனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய அச்சமும் பயமும், இந்த தேர்வு குறித்த ஒரு அவநம்பிக்கையும், இனி இந்த தேர்வில் நம்ம படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அதுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நிஜமாக உங்களுக்கு இருக்குது, அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன். இதை தாண்டி இது நாள் வரைக்கும் இதுக்கு தாண்டா நான் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர், டிஎன்பிஎஸ்சியெல்லாம் அப்படி தான், இதெல்லாம் எக்ஸாம் எழுதி படித்து பாஸ் பண்ண முடியாது, அது கஷ்டம், குறிப்பாக உன்னால் முடியாது, இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்லி சும்மா இருந்த வாய்க்கு மெல்லுவதற்கு அவள் கொடுத்த மாதிரி இந்த பேட்டர்னும் இந்த புது கொஸ்டின் பேப்பரும் இப்போ இருக்கிற நிலைமையும் அமைஞ்சிருச்சு. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் நல்லா சொல்கிறேன், தேர்வு எழுதக்கூடிய இந்த தேர்வை ஒரு அரசு பணியை பெற்றாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு, அந்த அரசு பணியை நான் ஏன் பெற வேண்டும் அப்படிங்கிறதுல உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஆழமான காரணத்தால் உங்களுக்கு இழக்கப்பட்ட ஏதாவது ஒரு உரிமைகளை நீங்கள் ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகி, யாராவது ஒரு நல்ல ஆஃபீஸரால் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கலாம், இல்லை ஒரு மோசமான ஆஃபீஸரால் இன்ஸ்பயர் ஆகி இப்படி நான் இருக்கக்கூடாது, மக்களுக்கு இன்னும் நிறையா செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஏதோ ஒரு பக்கம் வேலைக்கு போகணும் சார், ஆனால் இந்த வேலை கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் உங்கள் ஆழ்மனதிலிருந்து உங்களை உந்தி தள்ளி இந்த கவர்மெண்ட் செக்டரை நோக்கி வர வச்சிருக்கும். அந்த காரணம் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் இந்த போட்டியில் நீடிக்க தகுதியானவர்கள் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்களாக முடிவு பண்ணி உங்களுக்குள்ள இருந்த ஒரு உள்ளுணர்வு தான் உங்களை நகர்த்திட்டு இங்கே வந்திருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் யார் சொல்லியும் யாருடைய எண்ணமும் உங்களுடைய தேர்வு பயணத்தை தடை செய்ய நீங்கள் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும், அது வெற்றியோ தோல்வியோ, உள்ளே இருக்கிறோமோ வெளியில் போகிறோமோ, போட்டியோ கைவிடுறோமோ, எதுவாக இருந்தாலும் முடிவை நீங்கள் எடுங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய புற அழுத்தத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த எக்ஸாம்லாம் இனி இப்படி தான் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையுடன் இந்த இடத்த விட்டு வெளியில் போகலாம். இனி ஒன்று, என்ன ஆனாலும் பார்த்துடலாம், கொஷின் பேப்பர் எனக்கு மட்டுமா கஷ்டமாக வருது, எல்லாத்துக்கும் தானே வருது, பேட்டர்ன் எல்லாத்துக்கும் காமன் தானே,
எப்படி இருந்தாலும் ஒரு 650 பேர் எடுக்க தானே போகிறாங்க. அந்த 650இல் நான் ஒருத்தனா ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த போட்டியில் நீடிக்கலாம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய காலம் குறைவான காலம், ஆனால் இருக்கக்கூடிய அந்த தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேர்வு. அப்போ இந்த மிகப்பெரிய தேர்வை ஒரு குறுகிய காலத்தில் படிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் தாங்க. இன்றைக்கி இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டிசிப்ளின் இஸ் த கீ ஃபார் த சக்ஸஸ் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டிசிப்ளின் அப்படிங்கிறது அதிகாலையில் எந்திரிச்சு 5-6 மந்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுற அந்த ஒழுக்கம் அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை இடைவிடாது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் முன்னகரக்கூடிய அந்த தன்மை பேர் தான் நான் இங்கே டிசிப்ளின் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, டிசிப்ளின் இஸ் த கீ. அப்போ மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறப்ப சில நேரத்தில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தேவைப்படுது, மெயினாக இந்த டிசிப்ளின் தேவைப்படுது. ஒரு பெரிய எக்ஸாமை ஒரு பெரிய போட்டிக்கு நடுவில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே கட்டாயம் தேவை. இந்த 70 நாட்கள் உங்களுக்கு நான் உங்கள் தயாரிப்பை கூர்மைப்படுத்துறதுக்கு, உங்கள் தயாரிப்பை பட்டை தீட்டுவதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இந்த இடத்துலையே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த 70 நாட்கள், இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த உங்களால் அடுத்த 70 நாட்கள் காத்திருப்பதால் எந்த தவறும் நடந்துவிட போவதில்லை. அதனால் உங்களுக்கு இழப்பு அப்படிங்கிறது ஒன்றும் பெருசில்லை. என்னதான் ஆகட்டும், ஆனதாகட்டும், பார்த்துருவோமே அப்படிங்கிற மனநிலையை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்போ இருக்கக்கூடிய இந்த 72 நாட்களில் டிசிப்ளின்டாக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதான் அடுத்து வரக்கூடிய இந்த தேர்வை முழுமையாக நீங்கள் வெல்வதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது நீங்கள் எடுத்துக்க போகிற ப்ராக்டிஸ் தான். அப்போ இந்த ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏனோ தானோன்னு சில விஷயங்கள் நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமை ஜெயிக்கிறதுக்கு, இந்த 70 நாள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. எதுவுமே பண்ணாமல் ஷார்ட்கட்டில் ஜெயிக்கலாம், ஷார்ட்கட்ஸை சொல்லிக் கொடுக்குறோம், ஒன்லைனர் போடுறோம், இப்படிலாம் ஒரு பெரிய கும்பல் இருக்கும். அதெல்லாம் வெற்றிக்கு வேலைக்காகாத விஷயங்கள். ஒன்லைனர் படிக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் ஷார்ட்கட் படிக்கிறது, இதெல்லாம் பழமையான ஔவையார் காலத்திலேயே காலாவதியான ஒரு பீரியடு. அதை வச்சு கொஞ்ச நாள் சில பேர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு தேவை கருத்தாளம் மிக்க தெளிவு, அது கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம், அது குரூப் 4 ஆகட்டும், 2 ஆகட்டும், 1 ஆகட்டும், எந்த எக்ஸாம் ஆகட்டும், இனிமேல் கான்செப்ட் கிளாரிட்டி வேணும். ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஏன், என்ன, எதுக்காக இது வந்துச்சு, இதனோட விளைவு என்ன, இது வராமல் இருந்திருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த பல்பரிமாணத்தில் உங்களால் யோசிக்க முடியுது அப்படின்னா நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவு தான் ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் பயிற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் தெளிவை இன்னும் சோதனைக்கு உள்ளாக்குகிற, உங்கள் தெளிவை கேள்வி கேட்கிற, உங்கள் தெளிவு இன்னும் உங்களுக்கு பத்தலைன்னு உங்களுக்கே காட்டுற, அல்லது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கே கண்ணாடி மாதிரி படம் போட்டு காட்டக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பயிற்சி இருந்தால் தான் நீங்கள் ஒரு பக்கம் தீவிரமாக பயிற்சி எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, உழைக்கிறீங்க. அந்த உழைப்பு எந்த இடத்துல சரியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு பயிற்சியில் இருக்கிறப்ப தான் அது கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த 72 நாட்களுக்கு நம்மகிட்ட இருக்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ரொம்ப ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன மைண்ட் செட்டில் சில விஷயங்களை உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த கேள்வியை உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச்சில் குரூப் 4ல் குரூப் 1ல் நாங்கள் இந்த பேட்ச் தொடங்குறப்பவே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், குரூப் 1லேயே அவங்க பேட்டர்னை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க, இனி டிஎன்பிஎஸ்சியுடைய தரம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அந்த தரத்தின் அடிப்படையில் தான் இனி கேள்விகள் இருக்க போகுது. அப்போ அந்த தரத்திற்கு தகுந்த மாதிரி நம்மளை தரம் உயர்த்தி கொள்வது மட்டும்தான் இந்த போட்டியை வெல்வதற்கான வழியை ஒழிய திரும்ப திரும்ப ரொம்ப அந்த பழங்காலத்து மெத்தடெலாம் வச்சுக்கிட்டு பாஸ் பண்ணுறது, ஒன்லைனர் படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத ஐடியா. அப்போ இதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 1 அண்ட் குரூப் 4 இந்த 2 எக்ஸாமை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற என்னென்ன மாடல்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரியான ஒரு புரிதலை டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள்ட்டிருந்து இந்த கேள்வித்தாள் வழியாக எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே தெளிவாக ஆராய்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த டெஸ்ட் ஷெட்யூல். ஆல்ரெடி ஒரு பேட்ச் ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குறாங்க. நான் எப்போவுமே கொஷின் பேப்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இது வரைக்கும் எந்த டெஸ்ட் பேட்சுக்கு நான் போட்டதே இல்லை. நான் ஃபஸ்ட்டு டைமாக நான் போட்டேன். ஏன்னா மாணவர்களுக்கு அந்த புரிதல் வேணும், கேள்வித்தாள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், இந்த குவாலிட்டி அப்படிங்கிறதுல டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரியான தரமான கேள்விகளை எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முதல்ல புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லாஸ்ட் ஒரு வீடியோவிலேருந்து உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரே நம்மளோட ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற அந்த டெஸ்ட் பேட்சோட கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது நாங்கள் குரூப் 1 முடிஞ்ச உடனே நாங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டோம், சுதாரிச்சுக்கிட்டோம், எந்த மாதிரியான கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்கன்னு அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதே உருவாக்கப்பட்டு நடந்துச்சு. அப்போ இப்போ திரும்ப குரூப் 4
4ம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் இதிலிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு முழுவதுமாக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டாக இந்த பேட்டர்னுக்கு அடாப்ட் ஆன ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தொடங்க போகிற இந்த டெஸ்ட் பேட்ச். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aவுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம தொடங்க போகிறோம். ரைட், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 26 டெஸ்ட் வந்து உங்களுக்கு டோட்டலாக இருக்க போகுது. பொது அறிவு மற்றும் பொது ஆங்கிலம், பொது அறிவு மற்றும் பொது தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த 2 பேட்டர்ன்லையுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுமே எல்லா டெஸ்ட்டுமே பைலிங்குவலாக, ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும். அது இல்லாமல் பொது தமிழ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா பொது தமிழ், பொது ஆங்கிலம் எடுக்கிறீங்க அப்படின்னா பொது ஆங்கிலம், அதற்கான கேள்விகள் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து அப்படிங்கிறது 26 டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, ஆன்லைன்லேயும் நடக்குது, ஆஃப்லைன்லேயும் நடக்குது. ஸோ ஆன்லைனில் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இமெயிலில், உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்துடும். நீங்கள் இம்மீடியட்டாக லைவாக நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். எத்தனை வாட்டி வேணாலும் எழுதிக்கலாம். எந்த நேரத்தில் உங்களுக்கு சௌரியப்படுதோ அந்த சமயத்தில் நீங்கள் எழுதலாம். ஸோ ஆன்லைனில் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இல்லை கோயம்புத்தூரில் வந்து எழுதுகிறோம் சார், நாங்கள் இங்கே ஆஃப்லைனில் வந்து எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம சென்டரில் இங்கே வந்து நீங்கள் கொஷின் பேப்பரை பிரிண்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கே ஆஃப்லைனில் உட்காந்து அந்த டெஸ்ட் எழுதலாம். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மோடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த மோடில் நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லேயோ நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். கிளியர்? ஓகே, அப்போ இந்த டெஸ்ட் 26 டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அண்ட் தென் ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இல்லை, இது மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் அடுத்த வருஷம் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் குரூப் 2 இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 உடைய ஸ்டேட் டாப்பர், ஸ்டேட் ரேங்க் 2 மிஸ் அனு நந்தினி, நம்மளோட ப்ரௌட் ஸ்டூடெண்ட். கம்ப்ளீட்டாக இங்கேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலிருந்து அவங்கள முழுக்க ப்ரிப்பேர் பண்ண வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சக்ஸஸ் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஸோ அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, அவங்க பெற்றோர்கள் முகத்தில் ஒரு நிறைவு, எங்கள் முகத்தில் ஒரு பெருமை. அதானே எல்லாத்துக்குமே முக்கியம். அதானே உங்களுக்கு ஒரு வெற்றி, எங்களுக்கு ஒரு பெருமிதம், பெற்றோர்களுக்கு ஒரு நிறைவு. இதுதான் ஒரு காம்பினேஷன். நீங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற 3 காம்போ இவ்வளோதான். உங்கள் பெற்றவங்க, நீங்கள் எப்படியாவது உங்களை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சி வேலை செய்கிற நாங்கள், அவ்வளோதான். இதை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த மனிதனும் உங்கள் வெற்றியை உண்மையிலேயே உளமாற கொண்டாடுவானா அப்படின்னா அது சந்தேகம்தான். அப்போ லாஸ்ட் குரூப் 2 ஸ்டேட் டாப்பர் அனுநந்தினி, ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன். அனுநந்தினியோடைய ஒரே சிம்பிள், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் டிசிப்ளின். அப்படின்னா காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோமா வந்து உட்காந்துருவாங்க, படிக்கிறாங்க படிச்சுட்டே இருப்பாங்க, கொடுக்குறத படிப்பாங்க, கொடுக்குறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. என்ன சொன்னாலும் ஒரு நமக்கான பாதை இதுதான் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் கொடுப்பதை முழுமையாக உள்வாங்கி அதை உளமாற வேலை செஞ்சோம் அப்படின்னா ஜெயிக்கலாம். அப்படின்னா அதுக்கு அனுநந்தினி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த லாஸ்ட் குரூப் 2 2Aக்கான லாஸ்ட் இயர் குரூப் 2 2Aல நம்மகிட்ட இருந்து டோட்டலாக ஒரு 82 செலெக்ஷன், 82 பேர் சர்வீஸில் போனாங்க. அண்ட் இந்த வருஷம் குரூப் 2 2Aல இது வரைக்கும் வந்திருக்கிற அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்லாம் வச்சு பார்க்குறப்ப அரௌண்ட் 100+ செலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். நமக்கு 22ஆம் தேதி குரூப் 2க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. முடிய 1 by 1 நிறைய ஆஃபீஸர்ஸை அவங்களுடைய மகிழ்ச்சியான அந்த புன்னகை பூக்கும் முகத்தை நிச்சயமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம்ல, இயர் பை இயர் வி ரைஸ் ஹையர் பிகாஸ் அட் சிக்ஷா சக்ஸஸ் இஸ் நாட் அ நம்பர், இட் இஸ் அ மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களை வெற்றி பெற வைப்பது அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு, அது ஆசை, எங்கள் கடமை. அப்போ 1 by 1 நீங்கள் அப்டேட் ஆகிறீங்களோ இல்லையோ நாங்கள் அப்டேட் ஆகிறோம், நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ நாங்கள் வேலை செய்கிறோம். அது ஒரு இயக்கமாக இது தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதோட அடுத்த பார்ட்டு தான் நமக்கு இங்கே இருக்கிற இந்த டெஸ்ட் ஷெடியூல். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலோட ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற அந்த வெயிட்டேஜ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற அந்த வெயிட்டேஜ் அதெல்லாமே இருக்கும். அண்ட் தென் அடுத்த பேஜில் இருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஜிஎஸ் பார்ட்டு, பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ஒரு பார்ட்டு, அண்ட் தென் 3வது பார்ட்டாக ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இல்லைனா ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ ஒரு ஜிஎஸ் இருக்கும், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இருக்கும், 3வதாக ஒரு பார்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது ஆப்டிடியூட். ஒரு டெஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொரு டெஸ்ட்டில் ஆப்டிடியூட், ஒரு டெஸ்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொரு டெஸ்ட்டில் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது. ஸோ இந்த குறுகிய காலத்தில் இந்த 72 நாட்களில் நம்ம என்ன விஷயங்கள் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை எதெல்லாம் போட்டால் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பக்காவாக ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த 26 டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ரொம்ப 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 சயின்டிஃபிக்காக
எது எந்த இடத்துல கனெக்ட் பண்ணி படித்தா இந்த ப்ரிப்பரேஷனை ரொம்ப ஒரு ஷேப்பில் கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத தெளிவாக ஆராய்ந்து போடப்பட்ட ஒரு டெஸ்ட் ஷெடியூல். நீங்கள் அந்த ஷெடியூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக புரியும். சரி, அப்போ இந்த டெஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம். டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் ஆன்லைன் நடக்கும், ஆஃப்லைன் நடக்கும். அடிஷ்னலாக இந்த டெஸ்ட் பேட்சில் என்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைனில் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆஃப்லைனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹார்ட் காப்பி கொடுத்துருவோம். ஆன்லைனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கூகுள் ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் வரும். ஸோ அடுத்தது குரூப் 2A மெயின்ஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக சிபிடிக்கு மாற்றுறாங்க. அப்படிங்கிறப்ப இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே நீங்கள் டெஸ்ட்டை எழுதின உடனே உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ரைட்டு, எவ்வளோ கொஷின்ஸ் தப்பாக போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்மில் நான் டெஸ்ட் கொடுப்போம். அந்த டெஸ்ட் உள்ளே வந்தோடனே கடன்னு நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம், கொஷின் பார்க்கலாம், ஆன்சர் பண்ணலாம். ஃபைனல் சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்ட் டோட்டல் கொஷின்ஸ் 200ல் நீங்கள் எவ்வளோ கொஷின் சரியாக போட்டீங்க, எத்தனை கொஷின் தப்பாக போட்டீங்க, சரியாக போட்டதுக்கு என்ன ஆன்சர், தப்பாக போட்டதுக்கு என்ன ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் வந்துடும். ஓகே சார், கூகுள் ஃபார்மில் நான் டெஸ்ட் எழுதிடுறேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த காப்பியே உங்களுக்கு மெயிலில் ஒரு ரெஸ்பாண்டன்ட் காப்பி வந்துடும். அது பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஓகே. அது இல்லாமல் சார் நான் நான் அடுத்தது இதே டெஸ்ட் ஒரு 10 நாள் கழித்து போட்டு பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு பின்னாடியே பிடிஎஃப் காப்பியாக உங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா டெஸ்ட்டும் கூகுள் ஃபார்மில் வரும். கூகுள் ஃபார்முக்கு ஒரு லிங்க் வரும். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிடலாம், கடன்னு எக்ஸாம் எழுதிடலாம். அந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கான ஸ்கோர் தெரிஞ்சிடும். இதெல்லாம் இமீடியட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது முடிச்சதுக்கப்புறம் பின்னாடியே என்ன வருது அப்படின்னா ஒரு பிடிஎஃப் கொஷின் பேப்பர் வரும். அதே டெஸ்ட் நீங்கள் எழுதுன அந்த டெஸ்ட்டுடைய பிடிஎஃப் கொஷின் பேப்பர். இப்போ இது டெஸ்ட் நம்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஜென்ரல் தமிழ் வித் ஆப்டிடியூட் டெஸ்ட் 1 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் 200 கேள்விகள் நீங்கள் கூகுள் ஃபார்மில் என்ன இருந்துச்சோ அதே கேள்விகள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிடிஎஃப்பில் இருக்கும் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்சஸ். இந்த ஃபஸ்ட்டு கேள்வியிலிருந்து 200 கேள்வியுமே உங்களுக்கு இருக்கும். கிளியர்? இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்துடும். ஓகே சரி, பிடிஎஃப் வந்துருச்சு சார், அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொது தமிழாகட்டும், பொது ஆங்கிலமாகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், இல்லை ஜிஎஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ரொம்ப டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபர்தர் திரும்ப நீங்கள் பல முறை ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நம்ம பேட்டர்னை மாற்றிட்டோம். கூற்று, காரணம், ஸ்டேட்மெண்ட்ஸு, ஒரு கேள்விக்குள்ள 4 கேள்வி 5 கேள்வி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம உள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு கேள்வி கொடுத்து அதில் 4 கூற்றுகளில் எத்தனை கூற்றுகள் சரியானது அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 கூற்றுகள் சரியானது அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியணும், இதில் எந்த 2 கூற்று சரியானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். மீதி 2 கூற்று ஏன் தவறானது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரியணும். அப்போ இது பிடிபட்டுச்சுன்னா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கீ அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஷின் பேப்பரில் உங்களுக்கு இப்போ 6வது கேள்வி இருக்குது. இந்த 6வது கேள்வி எல்லா கேள்வியுமே பைலிங்குவலாக இருக்கும். ஸோ 6th கொஸ்டின் அப்படிங்கிறது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த கீழடி எக்ஸ்கவேஷன்ஸ், கீழடி அகழாய்வு தொடர்பாக கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை கண்டுபிடிக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறோம். அப்போ கீழடி அகழாய்வுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கேள்விக்கு நாம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறோம். அப்போ ஏதாவது ஒன்று கரெக்டுனா மீதி 2 தப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டெஸ்ட் எழுதி முடித்தோடனே அந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். அதுவுமே உங்கள் ரெஃபரன்சஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு மெயில்லையுமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே பின்னாடி வந்துடும். எக்ஸாம்பிள் இது எல்லாமே நமக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனுங்க. டெஸ்ட் நம்பர், கேள்வி நம்பர் 1 ஆன்சர் டி, அது ஏன் அந்த ஆன்சர் டி கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது கேள்விக்கு ஆன்சர் சி, 3வது கேள்விக்கு ஆன்சர் பி, 4வது கேள்விக்கு ஆன்சர் சி. ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கீ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் மீடியத்துக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்லேயும் வந்துடும். ஸோ இப்போ நாம் அங்கே பார்த்தது கொஷின் நம்பர் 6. இப்போ கொஷின் நம்பர் 6ல் எந்த கேள்வி சரின்னு நம்ம கேட்டோம், எந்த கூற்று சரியானது அப்படின்னு நம்ம கேட்டோம். அதில் கூற்று 1 and 2 கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் அந்த ஆன்சர். அப்போ ஆன்சர் பி கூற்று 1 and 2 சரி. அப்போ அதுக்கு ஏன் கூற்று 1 ஏன் சரியானது, கூற்று 1 சரியானது ஏனெனில்
கீழடி அகழாய்வு கிமு 6ஆம் நூற்றாண்டில் வைகை நதி பள்ளத்தாக்கில் நகரமயமாக்கல் இருந்ததை குறிக்கிறது அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1க்கான எக்ஸ்பிளனேஷன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டுன்னு சொல்கிறோம். ஏன் கரெக்ட் அப்படின்னா, ஏனெனில் நூற்பு அச்சுகள் மற்றும் எலும்பு முனைகள் நெசவு தொழிலின் சான்றுகளாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த விஷயம் ஏன் சரின்னு. அப்போ கூற்று 3 தவறுன்னு நம்ம சொல்லிட்டோம். கூற்று 3 தவறானது. ஏனெனில் ஏன் தவறு அப்படின்னா, கண்டறியப்பட்ட மட்பாண்டங்கள் பெரும்பாலும் கருப்பு மற்றும் சிவப்பு பாண்டங்கள் ஆகும். மேலும் சில ரோமானிய அரட்டைன்வேர் போன்றவை வடக்கின் கருப்பான பளபளப்பான மட்பாண்டங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறதா. ஸோ அது கண்டுபிடிக்கப்படலை, அதனால இந்த கூற்று 3 தவறானது. அப்போ இந்த கூற்று 3 ஏன் தவறு அப்படின்னா அதை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ 7th கொஸ்டின் மொத்தம் 3 ஆன்சர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 3 ஆன்சரில் கூற்று 1 ஏன் சரி, கூற்று 1 2 என்ன சொல்லுது, கூற்று 3 என்ன சொல்லுது. ஆன்சர் பி. இங்கே எல்லாமே பெரும்பாலும் உங்களுடைய இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு என்னத்தை காட்டும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மாதிரி அந்த போர்ஷனை நம்ம கொடுத்துருக்குற அந்த டெஸ்ட் போர்ஷனை நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம்ல, உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும். இதில் நம்மளை மீறி இதில் அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் அந்த போர்ஷனை நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த டெஸ்ட் கொஷின்ஸை பார்க்குறப்ப, இந்த டெஸ்ட் கொஷினை பார்க்க உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலலாம் இந்த காரில் சொல்லுவாங்க பிளைண்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சரியாக தான் இருக்கும், நம்ம ஒரு நிமிடம் நம்முடைய கவனத்தை செதறி விட்டு நமக்கு அது சரியான இடத்துல உங்களுக்கு காட்டாமல் போகக்கூடிய ஒரு இடத்த வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனில் எந்த இடமெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட்டோ அந்த ஸ்பாட்டை இது நம்ம உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அதுதான் நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் படிக்கிறீங்க, டெஸ்ட்டு 5வது டெஸ்ட்டு நம்ம படிக்கிறோம், 5வது டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் போர்ஷன் அப்படின்னா இந்த 5வது டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷனில் நீங்கள் எல்லாம் படித்ததாக நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் படிச்சிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு ஃபுல் போர்ஷன் முடியுது அப்படிங்கிறப்ப ஒரு தனியான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரிவிஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட். யூனிட் 6 ஒரு ஃபுல் ரிவிஷன், இந்தியாவின் வரலாறா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூரேட் பண்ண ஒரு ஷெட்யூல் வந்து இந்த ஷெட்யூல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு கேள்வியை உருவாக்குவதற்கு பின்னாலும் எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ R&D ஒர்க் அதில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ இதில் யாரெல்லாம் சேர்ந்து முறையான பயிற்சி பெறணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் தெரியும். ஓகே, நமக்கு இந்த ஏரியாலாம் நம்ம நல்லா தெரிஞ்ச ஏரியான்னு நினச்சோம், ஆனால் இந்த கேள்வியை நம்ம இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருக்கிறோம், இந்த ஏரியாலாம் நமக்கு தெரியாமையே போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் வந்து இருக்கும். கிளியர்? ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ். இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது, ஆஃப்லைனில் இருக்குது. டோட்டலாக 26 டெஸ்ட் இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கீ ஃபார் எவ்ரிதிங் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வியில் ஒரு விஷயம் பிடிபடலை அப்படின்னா அது ஏன் பிடிபடலை அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கீ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இது கம்ப்ளீட்டாக குரூப் 4 அண்ட் குரூப் 1, கடைசியாக நடந்த குரூப் 1, கடைசியாக நடந்த குரூப் 4, இது ரெண்டின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி என்னென்ன வகைப்பாட்டிலெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்களோ அத்தனை மாடலையும் உள்ளே என்கார்பரேட் பண்ணி அவங்க கேட்குற அந்த தரத்தில் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சை டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஒரு டெஸ்ட் பேட்ச் நமக்கு என்ன கொடுக்கும், இல்லை இந்த டெஸ்ட் பேட்ச் பர்டிகுலராக சிக்ஷாவோட இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா முக்கியமாக 3 விஷயத்தை கொடுக்கும் நான் சொல்கிறேன். இந்த விஷயம் என்ன, இந்த கேள்வித்தாளை நீங்கள் படிக்கிறப்ப 200 கொஸ்டின் இருக்கிற ஒரு பேப்பரை இது வரைக்கும் 150 கொஸ்டினுக்கு மேலே யாராலையும் போட முடியல. அப்படின்னா நீங்கள் ஆன்சரே போடக்கூடாத அளவுக்கு ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி கேட்டு உங்களை அப்படி இல்லை, நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த லிமிட்டட் போர்ஷனில், ஒரு டெஸ்ட்டுக்கான அந்த லிமிட்டட் போர்ஷனில் எந்த இடத்துல எது மாதிரியான கேள்விகள் கேட்டால் உங்கள் மனம் குழப்பமடையும், உங்களுக்கு சரியான ஆன்சரை டக்குன்னு கிளிக் ஆகாதோ, டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதே பேட்டர்னில் தான் இங்கே கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே 3 விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னேன். ஒரு சில கேள்விகளை நீங்கள் படித்து முடிக்கிறப்ப அப்படியே ஒரு பயங்கர ப்ரெஷர் ஏறும். நம்ம படித்த மாதிரி இருக்குது, ஆனால் கரெக்டாக கிளிக் ஆக மாட்டேங்குது, கீழே நம்ம யோசிக்கிறது ஆப்ஷனில் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 20-25 டெஸ்ட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் எத்தகைய பதட்டத்திலும் அந்த பதட்டத்துக்கு உட்படாமல் பொறுமையாக எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், அந்த பொறுமை அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் செட்டுக்கு பக்காவாக வந்துடும். ரெண்டாவது, லாஸ்ட் நடந்த குரூப் 1 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும், இந்த ரெண்டுலேயுமே நடந்த ஒரு மிகப்பெரிய லேகிங் அப்படிங்கிறது பசங்களுக்கு கொஷின் பேப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு, ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுங்கிறத தாண்டி நேரம் போதவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் 3 மணி நேரத்தில் இந்த 100-200 கேள்விகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், தெரியாத கேள்விகள் வரப்போ எவ்வளோ டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், இல்லை அந்த டைமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முதல் டெஸ்ட்டில் அது பிடிபடாது, 2வது டெஸ்ட்டில் பிடிபடாது, 3வது டெஸ்ட்டில் கொஞ்சம் பிடிபடும், 4-5 டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சிரும். அந்த பேட்டர்ன் படி நீங்கள் ஒர்க் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே வந்துடும்.
மூணாவது, நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எப்போவுமே தெரியாத கேள்விகளால் நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம மிஸ் பண்ணுற இடம் அப்படிங்கிறது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸால் தான் நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், கவனக்குறைவு எங்கே வரும்? ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷினில், பொறுத்துகளை, கூற்று காரணமில்லை, இதில் தான் நமக்கு நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரதுக்கு காரணமானது தான் அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். ஒரு சப்ஜெக்டில், ஒரு டாப்பிக்கில் நிறைய பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் இங்கே பண்ணக்கூடிய தவறுகள் எதையுமே 25 டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இங்கே பண்ணாத எந்த தவறையும் நீங்கள் அங்கே போய் பண்ண மாட்டீங்க. நீங்கள் தவறு செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இதில் இருக்கும், இந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயே நீங்கள் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை திருத்தி அப்படிங்கிறப்ப கடைசி கட்டத்தில் அந்த தவறுகள் குறைக்கப்படும். அப்போ ஜீரோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு நல்ல ஒரு பொறுமையாக அந்த கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ குவாலிட்டியாக இப்படி ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த குரூப் 2வில் ரொம்ப தீவிரமாக படிக்கணும், சரியாக படிக்கணும், முறையாக பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதே மாதிரி நான் இப்போ ஃப்ரெஷராக இருக்கேன் சார், இல்லை நான் ஒரு மாதிரி படித்தேன், எனக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நம்ம முழுசாக அத்தனையுமே படித்து பாஸ் பண்ணிட முடியும். எல்லா சப்ஜெக்டையும் படிக்க முடியுமானா முடியாது. அப்போ நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எந்தெந்த கேள்விகள் இருக்கிறதெல்லாம் படித்தா நமக்கு தேவையான மதிப்பெண்கள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த விஷயமும் நேற்று மேடம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ், ஆப்டிடியூடு, ஸோ 100-125 கேள்விகள் அதிலே வந்துடுது. அண்ட் தென் 3 சப்ஜெக்ட், பாலிட்டி, யூனிட் 5, யூனிட் 6, இந்த 3 சப்ஜெக்ட் அலாங் வித் லாங்குவேஜ், அலாங் வித் ஆப்டிடியூட், இந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே 100% நீங்கள் இந்த குரூப் 2வில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். நிறைய டைம் இருக்கிறப்ப ராவாக படிக்கலாம், குறைவான காலம் இருக்கிறப்ப யுக்திகள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸை மட்டும் பெட்டராக படித்து, பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணி, பெட்டராக திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக குரூப் 2வில் ஜெயிச்சிடலாம். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த விஷயங்களையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பொது தமிழ் மட்டும் கிளாஸ் வேணும், டெஸ்ட் வேணும், அல்லது பொது ஆங்கிலம் மட்டும் கிளாஸ் வேணும் அண்ட் டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான அந்த பேட்சஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்கள் தேவை என்னவோ, இங்கே இருக்கிற சேவைகள் தரமாக இருக்கும். சிக்ஷா இஸ் நத்திங் பட் குவாலிட்டி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்ட ஆஃபீஸர்ஸை நம்ம சிக்ஷாவிலிருந்து உருவாக்கி இருக்கிறோம். எவ்ரி இயர் குரூப் 2லையும் குரூப் 1லையும் சூப்பர் டூப்பர் அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நமக்கு வருது அப்படின்னா அதுக்கான காரணம்ங்கிறது இடையறாத உழைப்பு. அதில் நீங்களும் சேரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அந்த விஷயத்தில் அந்த ரோவில் அடுத்த ஆஃபீஸராக நீங்கள் இருக்கணும். ஸோ ஸ்டேட் செகண்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட் அனுநந்தினி வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு இடம் காலியாக இருக்குது. ஸ்டேட் ஃபஸ்ட் இன்னும் வரல. அது உங்களில் யாராவது ஒருத்தங்க அது நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை, பேராசை, அது பெருமை எல்லாமே சேர்ந்து. அதனால் உங்கள் தேவை என்னவோ அந்த தேவைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு உங்கள் பயிற்சியை கூர்மைப்படுத்துவதற்கு என்ன விஷயம்லாம் வேணுமோ அந்த விஷயத்தை சிக்ஷாவிலிருந்து எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள் இங்கே இருக்கும். தரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் எப்பவும் சமரசம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதே பாலிசி உங்கள்கிட்டயும் வந்துச்சுன்னா, உழைப்பில் சமரசம் இல்லை, நம்பிக்கையில் சமரசம் இல்லை, இதை நோக்கிய பயணத்தில் சமரசம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரூப் 2வில் ஜெயிக்கலாம். நாட்கள் குறைவு, போஸ்டிங் கம்மி, இதெல்லாம் நினைக்காதீங்க. அப்படியே இந்த சோதனைகள் கடுமையாக அறகுறையாக படித்தவங்க, நம்பிக்கை இல்லாதவர்கள், ஒரு மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் போயிடலாம். உண்மையிலேயே இதில் பாதிக்கப்பட்டது தான் கடைசி அட்டம்ப்ட், கடைசி வாய்ப்பு, எல்லாத்தையும் விட்டுட்டு படித்தேன். சில எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர், பட் அந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே அது விதிவிலக்குகளாக இருந்தாலுமே கூட இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், மேம்போக்காக படித்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெரிய கூட்டம் இதில் வெளியில் போயிடும். அப்போ போட்டி யாருக்கு நடுவில் நடக்கும்? சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கும். அப்போ இந்த சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸுக்கு உள்ளே இருந்து ஒரு தரமான 650 பேரை எடுப்பதற்கான இந்த போட்டியில் உங்களோட பயிற்சியை தரமாக கூர்மைப்படுத்துறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸை கீழே நம்பர் போயிட்டுருக்கு, நம்ம ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. டெஸ்ட் பேட்ச் பாருங்கள், வேணுங்கிற டீட்டெயில்ஸை ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரமாக படிங்க, தரமாக ஜெயிக்கணும். இது நாள் வரைக்கும் உயிரை கொடுத்து படித்தவர்கள், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டுருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ரொம்ப ஏஜ்டாக இருக்கலாம், நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் படிச்சிருக்கலாம். உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயந்தான், இன்னும் ஒரு 70 நாட்களில் இந்த உலகத்தில் எந்த தலைகீழ் மாற்றமும் நடந்துவிட போவதில்லை. நாம் இந்த விரக்தியிலிருந்து வெளியில் வர்றதுக்கே குறைந்தது 70 நாட்கள் ஆயிரும். அதை விட்டுருங்க. இன்னையிலிருந்து குதிரை மாதிரி விழுந்துட்டோம் பரவாயில்ல, எழுந்துட்டோம் அப்படிங்கிற மனநிலையோடு அடுத்த 70 நாட்கள்
உங்களுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்தி ஒரு முழுமையான ஒரு ப்ரிப்பரேஷனை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அத்தனை பேரும் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை தான். அந்த உழைப்பும் அந்த திறமையும் அந்த தகுதியும் உங்களுக்கு இருக்குது. உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஆழ்ந்த ஆசை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த உழைப்பே உங்களை வெற்றிக்கு அலையில் கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ உழைக்கிறத தவிரதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சரியாக உழைக்கணும், சரியாக பயிற்சி பண்ணணும். உங்கள் முயற்சி எங்கள் பயிற்சி, அவ்வளோதான் டோட்டலாக சக்ஸஸ். கிளியர்? ரைட், இதுதான் விஷயம். உங்களுக்கு மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிந்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தெளிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.